நீங்கள் பார்த்துருக்கு இன்றைய செய்ய நாளை கதாங்க. நான் உங்கள் குரு ஜனடாப்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு சமையல் எபிசோட் 6 வித் கொஞ்சம் டிஷ்குட்டி இன்சைடிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. எண்ணெய்ங்க, இது கொஞ்சம் நிறையா தாங்க இருக்கணும் வறுக்கிறதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டார் அனஸு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, தழை, கருவேப்பிலை, வந்துச்சுங்க. தக்காளி போட்டுக்கிறேன். 3 தக்காளி பொடி பொடியாக மாதிரி வச்சுருக்கேன். அவங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது சரியில்லையே, ஏதாவது பண்ணணும். கை காலில் நம்ம பண்ணுதுன்ற மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வந்து ஏதாவது ரொம்ப பண்ணுறது பார்க்குறான் பாருங்க. நம்ம சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாயா, ஓடிட்டு இங்கேருந்து ஓடி அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் இங்கேருந்து. வறுக்கிறதுல போட்டால் நல்லாயிருக்கும். நான் சொல்ல மாட்டேன். தண்ணி போடணும். உப்பு ஏற்கனவே வணங்கத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விடுங்க, அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டேன். வறுக்கிறதுக்கு தாங்க இது. இந்த மிளகாப்பொடி வாசனை போடுறதுக்கு மட்டும்தாங்க குடிக்கணும். சிக்கன் சீக்கிரம் வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டாக்கா மிளகாப்பொடி வாசனை போனோடனே நல்லா ட்ரை ஆக்கி
மல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சிலர்ஸும் ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் இந்த டிஷ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நெய்வேலி vlog வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் இன்னொன்று ஈஷாவோடதுலேருந்து ஒரு வீடியோ போடப்போம். இது மகாவல்வங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து 14 லீஃப் இருக்கும். ஒரு லீஃப் மெயின் லீஃப் இருக்கும். அதில் ஒவ்வொரு கணுவுலையும் ஒன்று ஈஷாவில் இருக்கிற அந்த ஸ்டாஃபே ஒவ்வொரு மரத்தை பற்றி அதோட தன்மையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோ அதுதான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து அப்டேட் வரது பார்க்க.